நண்பர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்று வேதாகமத்திலிருந்து ஒரு வாசகம். யோசுவா 1:5 சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் யோசுவா என்ற ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அடுத்து சொல்கிறாரு, ஆதியாகமம் 16:13 சொல்லுது, ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, உபாகமம் 32:10 சொல்லுது, கண்மணி போல உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, இந்த இரவு நேரத்தில் நான் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, ஒருவேளை சோர்ந்து போகிற சூழ்நிலையில் யாருமே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு ஜனங்களே, நான் அனைவரையும் சொல்லிக்கொண்டில்லை, நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன். அவர் இன்றைக்கு உயிருள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நான் உன்னை காண்கின்ற தேவனாய் இருக்கிறேன், நான் உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் இன்றைக்கு உயிருள்ளவராயிருக்கிறார். இதை குறித்த ஒரு பாடல், அருமையான பாதர் பெர்க்மான்ஸ் எழுதுகிற ஒரு பாடல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை இன்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் அதிசயமாய் உன்னை நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சோர்ந்து போகாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களை உருவாக்கின தேவன், உங்களை அழைத்த தேவன் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. காட்